Have you ever noticed this? ஒரு கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா we keep replaying it again and again in our head. Did I sound rude? ஏதாவது தப்பா பேசிட்டனோ? Maybe நான் இதை சொல்லியிருக்க கூடாதோ? You know what? Sometimes this is not just overthinking. நம்ம ஒரு விஷயத்தை பற்றி அதீதமான சிந்தனை சிந்திக்கிறோம் அப்படின்னு நம்மளே லேபிள் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் ஆக்சுவலி கனெக்டட் டு ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். மற்றவங்க நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்களோ இல்லை நம்மளை சரியாக புரிஞ்சுக்கணுமே அப்படின்ற ஒரு பயம் நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக பீப்புள் ஹூ ஆர் எமோஷனலி சென்சிட்டிவ் இல்லை ஜென்ரலாகவே டீப்பராக ரிலேஷன்ஷிப்ஸை வேல்யூ பண்ணுற பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே கொஞ்சம் கம்யூனிகேஷனை ஓவர் அனலைஸ் பண்ணுவாங்க. சரியா பேசினமா இல்லையான்னு கொஞ்சம் அதீதமான ஒரு பகுத்தாய்வு அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்யூனிகேஷன் எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது உண்மையா கிளியரா மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தாலே போதும். நாட் எவ்ரி கான்வர்சேஷன் நீட்ஸ் a post analysis. Speak beyond words. Carpe diem.